முதலமைச்சர் விஜய் தலைமையிலான அரசு தன்னுடைய முதல் யூ டர்னை அடித்திருக்கிறது. யூ டர்ன் அண்டர் பெல்ட்டின்னு அவங்கவுங்க விரும்புகிற வகையில் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஒரு உத்தரவை போட்டு 24 மணி நேரத்தில் ஒரு நியமனத்தையே ரத்து செய்திருக்கிறார்கள். ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி இது என்னங்க ஒரு நாள் ஆஸ்தான ஜோதிடர் அப்படின்னு பலரும் சமூக வலைதளங்களில் விமர்சிச்சுட்டு வராங்க. எல்லாத்தையும் கணித்த ஜோதிடர் தனக்கு எவ்வளோ நாள் பதவி இருக்குங்கிறத கணிக்காம விட்டுட்டாரா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பார்க்க முடிகிறது. அடிப்படையில் அரசியல் ரீதியிலான சிக்கல்களை தாண்டி சமூக வலைதளங்கள் அதில் வந்த விமர்சனங்களை தாண்டி சட்ட சிக்கல்களும் விஜய் அவர்களுடைய இந்த முடிவுக்கு காரணமா? முதலமைச்சர் விஜய் எதற்காக ரத்தன் பண்டிட் வெற்றிவேல், ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேலினுடைய அந்த அப்பாயின்மெண்ட்டை திரும்ப பெற்றார்? சட்டமன்றத்தில் நடந்தது, சமூக வலைதளம், இதெல்லாம் தாண்டி இன்றைக்கு உயர்நீதிமன்றத்தில் நடந்த ஒரு சம்பவமும் தான் இதற்கெல்லாம் காரணமா? விரிவாக அலசுகிறது இந்த செய்தி தொகுப்பு. கடந்த 2 நாட்களாக ஒரு விஷயம் மிகப்பெரிய ட்ரோல் ஆச்சு, விமர்சனத்துக்குள்ளாச்சு. அந்த விமர்சனத்துக்கு பிறகு அந்த விஷயம் வாபஸும் பெறப்பட்டது. விஜய் அவர்களுடைய ஜோதிடராக இருந்தவருக்கு அரசு பதவி, அதுவும் ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டின்னு முதலமைச்சருக்கு ஆலோசகருங்கிற இடத்துல அவரை கொண்டு போய் அரசு பதவியில் எப்படி உட்கார வைக்கலாங்கிறது தான் விமர்சனம். இது சோஷியல் மீடியாவில் போனதை தாண்டி இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இதை தாண்டி அடுத்தடுத்த கட்டங்களிலெல்லாம் விமர்சிக்கப்பட்டதை அடுத்து பல்வேறு தளங்களுக்கும் போது சட்ட ரீதியிலான சிக்கல். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள், உங்கள் ராஜகுருவுக்கு நீங்கள் தனிப்பட்ட முறையில் என்ன வேணாலும் கேட்டுங்க, அரசு பதவி கொடுக்கலாமான்னும் போது சட்டமன்றத்திலே ஐ வில் கன்சிடர் அப்படிங்கிறதாக முதலமைச்சர் விஜய் அவர்கள் சொன்னார். அதே போல் பார்த்தீங்கன்னா திரு வன்னியரசு அவர்கள் அவங்க ஆதரிக்கிறாங்க. ஆனால் இதற்கு கடுமையான எதிர்வினையும் அவர் சட்டமன்றத்துக்குள்ளே ஆற்றுறாரு. திரு தமிமுன் அன்சாரி அவர்களை தொடங்கி பேராசிரியர் ஜவாஹிருல்லால இருந்து பலரும் இதற்கு மீதான விமர்சன பார்வைகளை வைத்த சூழலில் தான் ஒரு முக்கியமான சம்பவம். அடுத்து அதனுடைய சர்க்குலரும் வெளியில் வருது. நம்ம அந்த சர்க்குலரை பார்ப்போம். ஆஃபீஸ் ப்ரொசீடிங்ஸ் நம்பர் 684 டேட்டட் 13/5/2026. அதன்படி த ஆர்டர் இஷ்யூட் ரிகார்டிங் அப்பாயின்மெண்ட் ஆஃப் த ரிக்கி ரத்தன் பண்டிட் வெற்றிவேல் as ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி டு சீஃப் மினிஸ்டர் பொலிட்டிக்கல் வைடே இன் ரெஃபரன்ஸ் டு சைட்டட் இஸ் ஹியர் பை ரெவோக்டு என்று அரசினுடைய பிரின்சிபல் செக்ரட்டரி, முதன்மை செயலாளர் ரீதா ஹரிஷ் தாக்கர் அவங்களுடைய கையொப்பமிட்டு ஒட்டுமொத்தமாக அவருடைய அப்பாயின்மெண்ட் நியமனம் என்பது ரத்து செய்யப்பட்டதாக வருகிறது. இப்போ எல்லோரும் எதிர்பார்த்ததை போல பாருங்கள், விமர்சனம் வந்த உடனடியாக முதலமைச்சர் இதை பரிசீலனை பண்ணிட்டாரு, அதை வாபஸ் வாங்கிட்டார் இல்லையா அப்படிங்கிற லெவலுக்குலாம் பேசுகிறாங்க. அது ஒரு சரியான நகர்வு. தவறு அப்படின்னாலும் கூட தவறை உடனே திருத்திக்கிட்டார், அந்த வாய்ப்பை எடுத்துக்கொண்டார் இல்லையா என்பதான விமர்சனங்களையும் பார்க்க முடியுது. இதில் என்ன விஷயம் பேசப்படலைன்னா, இதற்கு பின்னால் நடந்த சட்ட ரீதியிலான போராட்டம் என்பதை விட அதற்கான நெருக்கடிகள் என்பது மிகுதியாக கூடியது. எப்படின்னு பார்ப்போம். சென்னை உயர்நீதிமன்றத்தில் இதை எதிர்த்து ஒரு வழக்கு தொடுக்கப்படுகிறது. அது ஒன்று. இரண்டாவதாக பார்த்தீங்கன்னா, இது தொடர்பான விளக்கம் கேட்டு அது முதலமைச்சர் அவர் எடுத்துக்கொண்ட பதவி பிரமாணத்துக்கு மாறாக இருக்கிறது, ஏற்கனவே இருக்கக்கூடிய மரபுகளுக்கு எதிராக இருக்கிறதுன்னு விளக்கம் கேட்டு ஒரு வக்கீல் நோட்டீஸ் ஒன்று அனுப்பப்பட்டதாகவும் சொல்லப்படுகிறது. இது ரெண்டும் ஒரு பேக்லேஷாக மாறிச்சு. அந்த வக்கீல் நோட்டீஸை கூட விடுங்க. இப்போ நீதிமன்றத்தில் நடந்ததை பார்ப்போம். லைவ்ல ரிப்போர்ட் ஆயிருக்கு. அப்பாயின்மெண்ட் ஆஃப் விஜய்ஸ் அஸ்ட்ராலஜர் அஸ் அன் ஆஃபீஸர் ஆன் ஸ்பெஷல் டியூட்டி சேலஞ்ச்டு இன் மெட்ராஸ் ஹை கோர்ட். விஜய் அவர்களுடைய ஜோதிடரை ஓஎஸ்டியாக அப்பாயின்மெண்ட் பண்ணதை எதிர்த்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு வந்திருக்கிறது. 13ஆம் தேதி ஒரு ஹியரிங் நடக்குது. இதில் 13ஆம் தேதி அன்னைக்கு சொல்லும் போதே சொல்கிறாங்க, வழக்கறிஞர் கிருஷ்ணமூர்த்தி அப்படிங்கிறவர் அட்வொகேட், அவர் பதிவு பண்ணுறார். 2 நீதிபதிகள் அமர்வு, ஜஸ்டிஸ் விக்டோரியா கௌரி அவர்களும் ஜஸ்டிஸ் என் செந்தில்குமார் ஆகிய 2 நீதிபதிகளின் முன்பாக இதை எதிர்த்து வழக்கை நீதிபதி அவங்க முன்னாடி இந்த வழக்கறிஞர் வைக்கிறார். கேட்கும்போது இது ஒரு அர்ஜென்ட்டாக அவசர வழக்காக விசாரிக்கணும் என்று அவர் கோரிக்கை வைக்கிறார். நீதிபதிகள் கேட்குறாங்க, இதில் அப்படி என்ன இருக்குது, அவ்வளவு அவசரம் என்ன அப்படின்னா, எந்த விதமான சட்ட விதிமுறைகளையும் பின்பற்றாமல் இந்த நியமனம் என்பது நடந்திருக்கிறது, எனவே இதை எதிர்க்கப்பட வேண்டும். அப்பாயின்மெண்ட் ஒன்ஸ் வந்துருச்சு அப்படின்னா அதனுடைய ப்ரிவிலேஜஸ் எல்லாம் அவங்க அனுபவிக்க தொடங்கிடுவாங்க. அந்த ஆஃபீஸ்க்கு அவங்க போயிடுறாங்க அப்படின்னா அது கூடுதல் வாய்ப்பாக மாறிடும். எனவே நீங்கள் இதை எடுக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. உடனடியாக அந்த அப்பாயின்மெண்ட் தொடர்பாக எனக்கு நீங்கள் அது தொடர்பான என்னுடைய கருத்துக்களை நான் அஃபிடவிட்டாக போடுறதுக்கு பெர்மிஷன் கொடுக்கணும், அதை எதிர்த்து நான் கீ பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு கேட்குறாரு. அந்த நேரத்தில் இப்போது இந்த அரசு இருக்கக்கூடிய தவேகா தலைமையிலான அரசு இந்த வழக்கு வரும்போது விசாரணைக்கு ஃப்ளோர் டெஸ்ட்டில் இருக்கிறாங்க. அதாவது நம்ம எல்லாருக்கும் தெரிந்த நம்பிக்கைக்கு வரும் தீர்மானத்தை கொண்டு வராங்க. இந்த தீர்மானம் நிறைவேறுகிற பட்சத்தில் அதுக்கு பிறகு இந்த அரசு அப்படிங்கிறது இதற்கு பதிலளிக்க வேண்டும். உடனடியாக அவங்கள
எதிர் மனுதாரராக சேர்த்தா அந்த அரசு இருக்குமா இல்லாமன்னு தெரியாமல் நான் சேர்க்க முடியாதுங்கிறதுனால சேர்க்கலை. அவங்களுக்கு நீங்கள் ப்ராப்பராக கம்யூனிகேட் பண்ணி அவங்க தரப்பையும் வாங்கலாம் என்பது அவருடைய நீதிமன்றத்தில் எடுத்து வைத்த விஷயமாக இருக்கிறது. அப்போ May 12 வந்த ஆர்டர் பப்ளிக் டிபார்ட்மெண்ட்டின் மூலமாக பிரின்சிபல் செக்ரட்டரி அவர் தான் அப்பாயின்ட் பண்ணுறாங்க OSD அப்படிங்கிறத. டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் இது எதுவுமே அதில் தனித்தனியாக அனுப்பலை, வித் எஃபெக்ட் ஃப்ரம் தி டேட் ஆஃப் ஜாயினிங். அதே போல் எதன் அடிப்படையில் சேர்க்கப்படுறாரு என்ன ஏதுங்கிறதெல்லாம் இல்லைன்னும் போது தான் வழக்கறிஞர் அவர் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் சில முக்கியமான பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்கிறார். ஒன்று, ஆர்டிக்கல் 309க்கு மாறாக இது போயிருக்கிறது. ஆர்டிகல் 309 என்ன சொல்லுது அப்படின்னா, கான்ஸ்டியூஷனுடைய இந்திய அரசமைப்பு ஆர்டிகல் 309 அதன் அடிப்படையில் தான் எந்த ஒரு அப்பாயின்மெண்ட்டும் கான்ஸ்டியூஷனல் ஸ்கீமை தாண்டி நீங்கள் செய்ய முடியாது. அரசமைப்பு சட்டத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேட்டர்னை தாண்டி நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட் பண்ண முடியாது. ஒன்று. ரெண்டாவது, ரூல்ஸ் வந்து அந்த ஆர்டிகல் 309 பேஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணிவிட்டு அதற்கு பிறகு தான் செய்ய முடியும். இதை ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தினுடைய உமாதேவி அப்படின்னு ஒரு ஃபேமஸ் வழக்கு, அந்த உமாதேவி வழக்கில் சொல்லப்பட்டிருக்கு. எனி அப்பாயின்மெண்ட் டு தி கவர்மெண்ட் சர்வீசஸ் ஆர் எனி பப்ளிக் அப்பாயின்மெண்ட், அரசினுடைய துறைகளுக்குள் உள்ள கொண்டு வரீங்க இல்லை பொதுத்துறையான பொறுப்புகளை கொண்டு வரீங்கன்னா இந்த வழக்கின் அடிப்படையில் 309 உட்பட்டு தான் நடக்கணும். ஆனால் இந்த இடத்தில் நீ என்னன்னா ஒரு பொதுத்துறை இதுக்குன்னா இப்போ பலரையும் நீங்கள் முதலமைச்சருடைய அரசியல் ஆலோசகராக நியமிக்கலாம். அப்போ என்ன பண்ணணும், யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கிறதோ அவங்க அப்ளை பண்ணலாம். நீங்கள் அதுக்கு முதல்ல ஒரு கால் ஃபார் கொடுக்கணும். கால் ஃபார் கொடுத்த பிறகு அப்ளிகேஷன்ஸை ரிசீவ் பண்ணணும். சர்வீஸ் ரூல்ஸ், நீங்கள் ஒரு அப்பாயின்மெண்ட்டை புதுசாக க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அதற்கான விதிமுறைகள் அப்படிங்கிறது இருக்கிறது. எப்படி நீங்கள் ஒரு கமிஷன் போடும்போது ஒரு டேர்ம்ஸ் ஆஃப் ரெஃபரன்ஸ்ன்னு நம்ம போடுறோமோ, ஒரு போஸ்டிங்கை உருவாக்குறீங்க அப்படின்னா அதற்கு ஒரு சர்வீஸ் ரூல்ஸ் அப்படிங்கிறது இருக்கிறது. அதை ஃப்ரேம் பண்ணலை. நோட்டிஃபிகேஷன் ப்ராப்பராக அதற்கு முன்பாக இஷ்யூ பண்ணலை. சட்டத்துக்கு உட்பட்டு என்னென்னலாம் செய்யணுமோ இது வரைக்கும் என்னென்னலாம் வழிமுறை இருக்கோ இது எதையும் ஃபாலோ பண்ணாமல் நேரடியாக ஒரு நியமனம் என்பதாக இது வைக்கப்பட்டிருக்கிறது என்கிற வாதத்தை மனுதாரர் அட்வொகேட் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் பதிவு செய்கிறார். இதற்கு பிறகு வெற்றிவேலுடைய அஸ்ட்ராலஜிக்கல் ப்ரெடிக்ஷன்ஸ் அதன் அடிப்படையில் தான் விஜய் ஜெயிக்கிறாரு. அவர் ஜெயித்ததற்கு பரிசாக தன்னுடைய ஜோதிடருக்கு இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறார். இது எந்த வகையில் ஏற்கத்தக்கது? இப்படியான இது ஜூரிஸ்டிக்ஷன் இல்லாமல் ஒரு அப்பாயின்மெண்ட்டை செய்வது அப்படிங்கிறது. ரெண்டாவது, ஒரு இதை நீங்கள் உருவாக்குறீங்க, ஒரு பதவியவே ஒருத்தருக்காக உருவாக்குறீங்கன்னா அந்த பதவிக்கான பட்ஜெட்டரி அலாகேஷன் எங்கேருந்து எடுக்க போகிறீங்க, அதுக்கு என்ன செலவாகும், அதில் எவ்வளோ பேர் எம்ப்ளாயிஸாக இருக்க போகிறாங்க, அவருக்கு பிஏ எத்தனை, அவருக்கு எஸ்கார்ட்டு கொடுக்குறீங்களா, என்ன பாதுகாப்பு, அதில் எத்தனை பேர் ரொட்டேட் பண்ண போகிறாங்க, அவங்களுக்கான அலவன்சஸ் என்னென்ன, இவருக்கான அலவன்சஸ் என்னென்ன, மாத சம்பளமா, பிஎஃப்ஆ, இல்லை டெம்பரரினா இது வரைக்கும் அன்டில் சஸ்பென்ஷனா, இதெல்லாம் நீங்கள் விலாவாரியாக விளக்கணும். இது எதையுமே விளக்காமல் கொடுப்பது என்பது அரசினுடைய அடிப்படை விதிகளுக்கு முரணானது. ஒன்று அப்படிங்கிற அந்த பாயிண்ட்டையும் முன்வைக்கிறார். இதை விட முக்கியமானது ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 16 இந்த ரெண்டின் அடிப்படையிலும் சமமான வாய்ப்பு. இப்போ இவருக்கு எதிர் அடிப்படையில் கொடுத்தீங்க, ஒரு ஜோதிடர் அப்படின்னா இவரை மாதிரியே ஜோதிடம் பார்க்கக்கூடிய பலரும் இருப்பாங்க. அவங்களுக்கு ஒரு சம வாய்ப்பை இதில் போட்டியிடுவதற்கு நீங்கள் கொடுக்கவே இல்லை அப்படின்னா அந்த ஒரு ஈக்குவல் காம்படிஷன் அப்படிங்கிற அந்த ஆப்பர்ச்சுனிட்டி டினே ஆகுது. இதை ஆர்டிகல் 14, ஆர்டிகல் 16 ரெண்டுத்துக்கும் எதிரானதுங்கிற ஒரு அலிகேஷனையும் ஒரு வாதத்தையும் தர்க்கத்தையும் கொண்டு போய் இந்த தரப்பில் வைக்கிறாங்க. அதே போல் ஒரு இஷ்யூவன்ஸ் ஆஃப் ரிட் ஆஃப் கோ வாரண்டோ, வெற்றிவேல் அவர்களை வர சொல்லி அப்பான் வெற்றிவேல் டு ஷோ அண்டர் வாட் அத்தாரிட்டி ஹோல்ட் தி officer on special duty to the chief minister and to declare the appointment as illegal, arbitrary and void. ஸோ ஒரு கோவாரண்டோ இஷ்யூ பண்ணணும். அதை விட முக்கியமாக இந்த நியமனம் என்பது சட்டவிரோதம், ஆர்பிட்டரி, எந்த விதமான லாஜிக்கும் இல்லாமல் எடுத்தோம் கவுத்தோம் செய்யப்பட்டிருக்கு. இது செல்லத்தக்கதல்ல, வாய்டு, இல்லீகல், ஆர்பிட்டரி, வாய்டுன்னு அறிவிக்கணும் அப்படிங்கிறத கேட்குறாங்க. இன்ட்ரீம் ரிலீஃப் வந்து பார்த்திங்கன்னா அவர் தொடர்ந்து இந்த மனு நிராகரிக்கப்படுகிற வரை அவர் தொடரக்கூடாது, அவரை அந்த பதவிக்கு அவர் பதவியேற்றதற்கு தடை கொடுப்பதற்கான விஷயமும் கேட்கப்படுகிறது. இது இந்த தரப்பில் கேட்கப்பட்டதாக இருக்கிறது. இந்த வழக்கு மென்ஷனிங்கும். ஸோ அரசு அவங்க முடிஞ்சிட்டு வரட்டும், அடுத்த நாள் அவங்களுக்கான தரப்பை கேட்கலாம். அதாவது இது என்றைக்கு நடக்குதுன்னா புதன்கிழமை, வியாழக்கிழமை காலையில் இப்போ நம்ம பேசிகிட்டோம்னே இந்த வழக்கு அடுத்த நாள் அரசு தப்பிச்சிருச்சு அப்படின்னா அரசு தரப்பில் என்னென்னு கேட்டுக்கலாம் என்பதாக நீதிமன்றம் யோசித்திருந்த நிலையில் காத்திருங்கள், ஒரு நாள் ஆகட்டும், அடுத்த நாள் ஹியரிங் போட்டுக்கலான்னு சொன்னேன். அடுத்த சில மணி நேரங்களுக்குள்ள அங்கே பாஸ் ஆகுது. 144 பேர் ஆதரித்து வாக்களிக்கிறார்கள். எதிர்த்து வாக்களிக்கக்கூடியது ஒரு செக்ஷன் அளிக்கிறாங்க. 22 பேர், 5 பேர் நடுநிலை, மீதி பேர் வெளிநடப்பு 60 பேர். இதெல்லாம் நடந்து முடிஞ்ச பிறகு நமக்கான அந்த உத்தரவு வருகிறது. என்ன உத்தரவுனா, அவருடைய ராதன் பண்டிட்டினுடைய
அந்த நியமனமே ரத்து செய்யப்படுகிறது என்கிற உத்தரவு முதலமைச்சருடைய உத்தரவோடு அவர் சொல்லியிருந்தால் வந்திருக்கணும். செக்ரட்டரியேட்டிலிருந்து தலைமைச் செயலகத்திலிருந்து அந்த உத்தரவு என்பது ரேதன் பண்டினுடையது பின்வாங்கப்பட்டதாக வருகிறது. ஸோ இது ரொம்ப பெரிய சிக்கலிலிருந்து அல்லது சட்ட ரீதியிலான குழப்பத்தில் போய் இந்த அரசு மாட்டியிருக்கும். நல்ல வேலையை அதிலிருந்து தப்பிச்சுட்டாங்க அப்படின்னு தான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் சிறப்பாக சட்டமன்றத்துக்குள்ளே வச்சு அவங்க பேசினது, அடுத்தது நம்ம விரலில் தொடங்கி தமிழ் அன்சாரியிலேருந்து ஜவாஹிர்லாலேருந்து வன்னியரசு அவர்கள் மிக கடுமையாக அதை எதிர்க்கிறார். அவர் மூட நம்பிக்கை அதை ஒழிக்கிற அளவுக்கான சட்டத்தை கொண்டு வரணும்னு பேசினா அவருக்கு எதிராக ஒரு தரப்பினர் போய் புகார் கொடுத்து கொண்டு இருக்கிறார்கள். அது பார்த்திங்கன்னா ஜோதிடர் சங்கத்திலிருந்து திரு வன்னியரசு அவர்களுக்கு எதிராக விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவராக இருக்கக்கூடிய திரு வன்னியரசு அவர்கள், அவர் நரேந்திர தபோல்கர் ஆகட்டும், அதே போல் கல்புர்கி, இந்த பக்கம் மற்றவர்கள் எல்லோரும் குறித்தும் அவர் பேசிக்கிட்டு இருக்கிறாரு. இதில் கவனிக்க வேண்டியது என்ன விஷயம்னா, அவர் பேசியது ஜோதிடர்களுக்கு எதிராக இருக்குன்னுட்டு ஜோதிடர்களை அவமதித்து பேசியதாக அவர் மீது கோவை மாவட்ட ஆட்சியரிடம் தென்னிந்திய ஜோதிடர்கள் நலச்சங்கம் என்ற அமைப்பினர் புகார். அவர் நியமிக்கப்பட்டது ரேதன் பண்டிட் முதலமைச்சர் விஜயின் அதிகாரியாக நியமிக்கப்பட்டது அவரின் திறமை மற்றும் நீண்ட நாள் நம்பிக்கையின் அடிப்படையில் எடுக்கப்பட்ட பொறுப்பான முடிவு என்று அவர்கள் ஆதரித்திருக்கிறார்கள். இதில் என்னன்னா, முதல்ல ஏன் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர்கிட்ட போனாங்கன்னு நமக்கு தெரியல. ஒரு எம்எல்ஏ, ஒரு கட்சியினுடைய சட்டமன்ற குழு தலைவர், ஃப்ளோர் லீடர் ஆஃப் விடுதலை சிறுத்தைகள் கட்சி, விச் இஸ் அன் ஆலி, இந்த இன்றைக்கு ஆளக்கூடிய அரசுக்கு வெளியிலிருந்து ஆதரவளிக்கக்கூடிய ஒரு கட்சியாக இருக்குது. அதில் அவர் பேசுகிறாருன்னா அதை எதிர்த்து நீங்கள் ஒரு வேளை நீதிமன்றத்துக்கு போயிருக்கலாம், புகாராக அளித்திருக்கலாம். மாவட்ட ஆட்சியர் என்ன கிரவுண்ட்ஸில் போனாங்கன்னு தெரில. ஒன்று. ரெண்டாவது, சட்டமன்ற வளாகத்திற்குள் இன்சைட் தி ஃப்ளோர் ஆஃப் த ஹவுஸ் உள்ளே பேசிய ஒன்றின் மீது நீங்கள் வழக்கு தொடுக்கவோ அதெல்லாம் முடியாது. அது ஹவுஸுக்கான இம்யூனிட்டிகளில் வரும் அப்படிங்கிறது சட்டத்தினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அவைக்கு உள்ளே பேசுகிறதுக்கு உங்களுக்கு வெளியில் வழக்கு போட முடியாது. அசம்பிளிக்கான இம்யூனிட்டி பவர்ஸ் ஏற்கனவே கான்ஸ்டியூஷனில் கொடுத்துருக்கக்கூடிய விஷயம். நீங்கள் எது குறித்தும் சட்டமன்ற அவைக்குள் விவாதிக்கலாம். ஆளுங்கட்சி சபாநாயகர் அது சரியானது இல்லைன்னு நினச்சா அவங்க அவை குறிப்பில் நிற்கிக்குவாங்களே தவிர அதன் மீது வழக்கெல்லாம் போட முடியாது. உரிமை மீறல் அப்படிங்கிறத கொண்டு வரலாம். அது தவறான தகவலாக இருக்கிற பட்சத்தில் ஆளுங்கட்சியோ எதிர்கட்சியோ அவங்க மாற்றி மாற்றி கொண்டு வரக்கூடியதாக இருக்கும். பட் இது எல்லாத்தையும் தாண்டி பேசியதற்கு வழக்கு போட முடியுமானா முடியாது. வழக்கு தொடுக்காமல் இருப்பதற்கு எப்படி மோடி அவர்கள் ஒரு சட்டம் கொண்டு வந்து தேர்தல் ஆணையர்களுக்கு மீது வழக்கு தொடுக்க முடியாது, அவங்க இறந்த பிறகும் இல்லை, இறந்த பிறகு நம்ம யார் மேலேயும் வழக்கு தொடுக்க தேவையில்லை, அவங்க பதவியிலேருந்து ரிட்டையர் ஆனாலும் கூட அவங்க மேலே அவங்க எடுத்த முடிவுகளுக்கு வழக்கு தொடுக்க முடியாதுன்னு ஒரு ஷரத்தை கொண்டு வந்து வச்சுருக்கிறாரோ, அந்த மாதிரியான ஒரு சூழல், ஒரு சிக்கல் அப்படிங்கிறது கான்ஸ்டியூஷனில் அதனுடைய ஆரம்பத்திலிருந்தே இருக்கிறது. ஏன்னா நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு 3 அல்லது 4 நம்முடைய ஜனநாயக தூண்கள் இருக்கிறாங்க உங்களுக்கு, எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி, லெஜிஸ்லேச்சர்னு. மற்ற 2 தூண்கள் ஏதாவது சிக்கல்னா கூட நீங்கள் உள்ளே பேசலாம். இப்போ உதாரணத்துக்கு நீதித்துறை குறித்து, நீதித்துறையில் ஒரு சார்புத்தன்மை இருக்கிறது, அல்லது அங்கே ஒரு சமூகத்தினரே, ஒரு சாதியினரே அதளவுக்கு அதிகமாக பிரதிநிதித்துவத்தில் இருக்கிறாங்க, எல்லோருக்கும் பிரதிநிதித்துவம் வேணும்னு நீங்கள் பேசலாம். வெளியில் பேசினீங்கன்னா சில நேரங்களில் அது கண்டெம்டாக கூட கருதி சோமுட்டோ எடுக்க முடியும். ஆனால் நாடாளுமன்றத்துக்குள்ளே அது விவாதிக்கப்பட்டால் நாடாளுமன்ற அவைக்குள்ளே இருக்கக்கூடிய இம்யூனிட்டியை பொறுத்து நாளைக்கு ஒரு சிஸ்டமிக் சேஞ்ச் வேணாலும் அவங்க பேசி ப்ரப்போசலை முன்வைக்க முடியும். சட்டமாக மாறிய பிறகு இவங்க அதை ஏற்றுக்கிறாங்க, இல்லை அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்கிறாங்க, இன்வேலிட்னு சொல்கிறாங்க, அது வேறு. அதனால் அந்த அதிகாரம் நம்முடைய சட்டமேற்றக்கூடிய மன்றத்திற்கு கொண்டு வன்னியரசு அவர்களின் மீது வழக்கு ஒருவேளை தொடுக்க முயற்சி செய்தாங்கன்னா அது பேக் ஃபயர் ஆயிரும். அது தெரிஞ்சு தான் அவங்க அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட ஆட்சியர்கள்ட்ட கொடுத்தாங்களாங்கிறது தெரியல. எது எப்படி ஆனாலும் சரி, ஒரு மோசமான முடிவு அது சரியான நேரத்தில் பின்வாங்கப்பட்டிருக்கிறது என்கிற வகையில் இந்த அரசு ஒரு கேல்குலேட்டட் விஷயத்தை தான் செஞ்சுருக்கிறது. ஒருவேளை சரிந்த தன்னுடைய இமேஜை மீண்டும் தூக்கி நிறுத்துவது அந்த 2 நாட்கள் நடந்தது அப்படிங்கிறதாக அது பார்க்கப்பட்டாலும் அது தேவையானது அப்படின்னு தான் பார்க்க வேண்டியிருக்கு. அடுத்தடுத்து ஒருவேளை எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கணித்த ஜோதிடர் தன்னுடைய 24 மணி நேர பதவிக்காலம், ஒரு நாள் முதலமைச்சர் மாதிரி ஒரு நாள் ஆஸ்தான அரசியல் ஆலோசகராக ராஜகுரு இருப்பார் அப்படின்னு அவர் எப்படி கணிக்காமல் விட்டார் அப்படின்னும் தெரியல. பட் ஜோக்ஸ் அப்பார்ட், அதை தாண்டி இன்னும் அடுத்தடுத்து பல விஷயங்கள் காத்திருக்கிறது. அரசு நிர்வாகம், இது சார்ந்த விஷயம், அரசியல்னா என்னங்கிறத இந்த கூட்டத்தொடர் முதலமைச்சருக்கு உணர்த்தி இருக்கும். அவர் இன்னும் தன்னை செம்மைப்படுத்தி கொண்டு செயல்படுவார் அப்படின்னு நம்ம நம்பலாம்.